நமஸ்காரம். அந்தமான் சித்தி சித்தப்பா தான் எங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். அப்படியே நான் அப்பயிலிருந்து அந்தமான் அந்தமான் அது அப்படியே பண்ணிருக்கோம். ஏற்கனவே நம்ம கிட்ட நீங்க சாரி எல்லாம் நீங்க வாங்கிட்டு எப்படி இருக்கு சாரி சாரி இப்ப வரைக்கும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அயர்ன் பண்ணாம கூட அழகா பட்டுப்புடவை கட்ட முடியாது. அந்த இது இல்லாம எதுவும் கிழியல ஒண்ணும் ஆகல. 10 வருஷத்துக்கு மேலேயும் நாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்பயும் ஒரு கல்யாணத்துக்கு வரிசையா எங்காவது ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் இங்க வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நல்ல குவாலிட்டி, நிதானமா பொறுமையா எல்லாத்தையும் சிரிச்சுட்டே ரொம்ப எத்தனை புடவை காமிச்சோன்னா விடாமல் நல்லா காமிச்சுட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமையாக நாங்கள் வந்து பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் நான் கோஆப்ரேட் பண்ணுவேன். சில கடை பெரிய பெரிய கடையில் இருந்து அவன் பண்ண போனால் அவனுக்கு வந்து ஒரு சிலர் கேட்பாங்க நமக்கு தான் ஈச்சன் எவ்வளோ கஷ்டப்படுறோட நம்ம வேல்யூ பண்ணி வச்சுக்கோ நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய வேலை இல்லை. மாமியாருக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் வேறு அது எல்லாத்தையுமே நான் போனதுக்கு நீங்களும் ஒரு மெசேஜ் பண்ணுவேன். உங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் நானும் பார்ப்பேன். நீங்களும் எனக்கு எதுவும் வந்தாலும் ஒரு மெசேஜ் நீங்க உங்களுக்கு தெரியாத கடை கிடையாது. மெட்ராஸ்ல இருக்கு. மெட்ராஸ் எங்க இருக்கு? நீங்க வேலைச்சேரி இருக்கு. உங்களுக்கு தெரியாத மெட்ராஸ் இல்லாத கடை அங்கே இருந்தாலும் ஒரு சென்டிமெண்டா நம்ம வரணும். நம்ம காஞ்சிபுரம்னா நாங்க ஏஆர்எஸ் தான். அதான் நீங்க சென்டிமெண்டா புடவை எங்க அம்மாக்கு 50 வருஷம் முடிஞ்ச அப்பா அம்மாக்கு வெட்டிங் டே வந்திருக்கு. இங்கதான் வந்து வாங்கினோம். ஸோ எல்லாத்துக்கும் இங்கதான் முதல் முக்கியமான நல்ல காரியங்கள் எல்லாத்துக்குமே நாங்க இங்கதான் ஃபுல்லா வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க சொல்லுங்க எப்படி நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் என் பிள்ளை கல்யாணத்துக்கு நல்லா சந்தோஷமா வாங்கிட்டேன். ரெண்டாவது எனக்கு நீ கட்ட வாங்கி இருப்பாருங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ட்ரெடிஷனல். சாதாரணமா பார்த்தீங்கன்னா பிளெயின் தான் எடுப்பா. பட் நீங்க வாங்கி இருப்பாங்க அந்த கட்டத்துல புட்டா வந்து ரொம்ப ட்ரெடிஷனல். பாருங்க நீங்க புடவை கட்டி இந்த கல்யாணத்துல பார்த்து உங்களுக்கு கேட்பாங்க இன்னொரு புடவை எங்க கிடைக்குதுன்னு கேட்பான். ஏன்னா பொதுவா கூறப்படுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் வரும், வயிறு ஊசி வரும், சின்ன சின்ன பொடி கட்டம் வரும். பட் இந்த கட்டத்துல பொட்டாடுறது ரொம்ப ரேர். நீ ஈவன் டெல்லி குமரண்ட படம் நீ பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த அது மாதிரி வெரைட்டிஸ் பார்க்க முடியாது. சொல்றோம் அந்த வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அது உங்களுக்கு. அந்த அதனுடைய அழகு வந்து இந்த முகூர்த்தத்துல கட்டி பார்த்துட்டு பிறகு நீங்க சொன்னாதான் அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடு. இல்ல கண்டிப்பா சொல்றோம். நீங்களும் வந்து பாருங்க. அவளும் கூட அந்த ஒர்க்கர்ஸ் நீங்க மட்டும் இல்லாம அவளுக்கும் அந்த கோபம் வராம பொறுமையா எங்களுக்கு சிரிச்சுட்டு எத்தனை காமிக்க சொன்னாலும் நின்று காமிச்சது உண்மையிலே சோ ஹாப்பி. சரி அதெல்லாம் காம்பரமைஸே கிடையாது. எல்லாம் ஒரு எவ்வளவு நேரம் இருந்தாலும் இவ்வளவு நேரம் ஆச்சேன்னு இல்லாம நிதானமா எப்பயுமே. நீங்க சொல்லுங்க அவ பேசி நீங்க ஏதாவது ஒரு சஜஷன். இந்த புடவை எல்லாமே ரொம்ப ஏதாவது சஜஷன் எங்களுக்கு உங்களுக்கா இந்த கடைக்கு ஏதாவது ஒரு ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக் கொடுங்க. சஜஷன் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே இன்னும் கொஞ்சம் இப்ப லேட்டஸ்ட் டிசைன்ஸ் ஏதாவது டிஃபரெண்டா ட்ரெடிஷனலும் நிறைய வேணும். லேட்டஸ்டும் ஏதாவது கொஞ்சம் ஃபேன்சியா இருந்தா பட்டுல சொல்றேன். பட்டுல தானே நாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உங்கள்ட்ட நிறைய இருக்கு, இல்லன்னு சொல்லலாம். யார்ட்டும் இல்லாத கலர்ஸ் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. இருந்தா கூட இன்னோவேட்டிவா ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் டிசைன், டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ். ஏன்னா அந்த மாதிரி இந்த உடம்புலயே சில பிரிண்ட் எல்லாம் போட்டு கூட சில பட்டு புடவை எல்லாம் வருது. ஆமா எங்க அம்மா எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. பேட்டி ஓகே நம்ம பண்ணி நான் பட்டு அதுக்கப்புறம் வரல. அது யாரும் விரும்பல, அதனால விட்டுட்டோம். பட் இப்போ செப்பரேட் பண்ணி பாருங்க. ஏதாவது அப்டேட் பண்றோம். இன்னைக்கு என்ன மாடல்ஸ் ரேட் ரொம்ப ஹையர் ரேட் இல்லாத ரொம்ப லோ ரேட்ல மிடில் ரேட்ல எங்களால் நம்ம தயார் பண்ண முடியும். அதெல்லாம் நாங்கள் பார்த்து எல்லாமே பண்ணிட்டு அதே மாதிரி ஃபேஸ்புக்ல காமிக்கும் போதும் சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுங்க. இது இந்த ரேஞ்சில் இருக்கு, இது மாதிரி புதுசா நாங்கள் இன்னும் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும்போது டிஃப்ரெண்டா வேணா ஒரு டைட்டில் கூட கொடுத்தேன்னா கூட உள்ள பாக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வேற அப்படி வீடியோ மட்டும் பார்த்தா டக்குன்னு யாரும் உள்ள நுழைய மாட்டாங்க. ஒரு டைட்டில் ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுத்தேன்னா அது பாக்குறதுக்கு சட்டுன்னு உள்ள நுழைய தோணும்ல நமக்கு. வீடியோ எடுக்கிறவங்க தான். ஓகே ஆமா அவங்க சஜஷன் ஒன்னு சொல்றாங்க. ஓகே சார், இந்த சஜஷன் நோட் பண்ணிக்கோ. என்ன சரி சார், மாதிரி ஒரு ரேஞ்சஸ் போட்டு ஒரு கேப்ஷன் ஒன்னு இந்த மாதிரி வித்தியாசமான புடவை அப்படிங்கிற மாதிரி டிஃபரெண்டா. அதனால ஒரு வீடியோ மாத்தி தான் பண்றோம். வீடியோ சொல்லல, வீடியோக்கு மேல டைட்டில் கொடுப்பேன். அந்த டைட்டிலே இல்லாம வெறும் வீடியோ தானே. இந்த வீடியோக்குள்ள டக்குன்னு யாரும் உள்ள நுழைய மாட்டாங்க. போடுவாங்க அது மென்ஷன் பண்ணுவோம். பிரைஸ் போட மாட்டோம். பிரைஸ் போட வேண்டாம். நான் என்ன சொல்றேன், டைட்டில்ல ஒரு வித்தியாசமா டக்குன்னு நம்ம போய் உள்ள போய் பாக்குற மாதிரி டிஃபரெண்டா பண்றோம். உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப தேவை. உங்க மூலமா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ஷூர் சார். தேங்க்யூ சார்.